ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதனாகிய நாம் எல்லாம் 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவை நோக்கி பயணிக்க அடிப்படையான சில வாழ்க்கையில் மாற்றங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு மிக மிக முதன்மையான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நினைக்க வேண்டும். ஓகேங்களா? நினைக்கிறதுனா ஏதோ கற்பனையாக நம்ம நினச்சிக்க சொல்கிறதில்ல, உண்மையிலேயே நம்ம உணர்வுபூர்வமாக அதை உணரணும். ஏன்னா இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு தகுதியான பிறகு முதல் தோன்றிய ஒரு உயிர் ஒரு செல் உயிர் அமீபா அப்படிங்கிற ஒரு உயிரினம் தான். அந்த ஒரு செல் உயிரிலிருந்து தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு செல் உயிர் போட்ட விதை தான் இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற 84 லட்சம் யோனி பேதங்கள் எல்லாமே உருவாகி இருக்குது. அப்போது எல்லாருமே ஒரு செல் உயிரிலிருந்து வந்ததுனால எல்லா உயிரும் ஒரே உயிர் தான் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நம்ம முதல்ல ஒரு உணர்தலுக்கு வரணும். அப்போது இந்த பூமியில் ஒரே ஒரு செல் அது மட்டும்தான் இங்கே உயிராக வந்திருக்கு. அந்த ஒரு செல் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இவ்வளோ உயிரினங்களாக உற்பத்தி செஞ்சுருக்கு. இந்த புரிதலுக்கு வந்தால் தான் நம்ம எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள்னு அப்படி ஒரு தத்துவம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த புரிதலுக்கு நம்ம வர முடியும். அந்த புரிதலுக்கு நம்ம வரும்போது தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிருமே நம்ம சகோதரர்கள் தான் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வர முடியும். அப்படி எல்லா உயிர்கள் மேலேயும் சகோதரத்துவம் வந்துட்டால் நம்ம எந்த உயிரையும் கொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அப்போது நம்ம மாமிசம் உண்பதையும் தவிர்த்துருவோம், சைவத்துக்கு மாறிடுவோம். எல்லா உயிருமே நம்ம சகோதரத்துவமாக பாவிக்கும்போது எல்லா உயிரும் நம்ம உயிர் தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம இந்த சைவம் அந்த ஒரு விஷயத்துக்கு மாறிடுவோம். இப்படி மாறிட்டால் நம்ம மனசுக்குள்ளே ஒரு கருணை அப்படிங்கிறது பிறக்கும். அந்த கருணை பிறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஜீவர்கள் மேலேயும் நம்ம அன்பும் கருணையும் செலுத்த ஆரம்பிப்போம். அப்படி செலுத்தும்போது நம்ம மூளைக்குள்ளே ஒரு சில ஹார்மோன்கள் சுரக்கும். அந்த ஹார்மோன்கள் சுரக்கும்போது சில மாற்றங்கள் நம் உடம்புக்குள் நிச்சயம் ஏற்படும். இப்படி உடலிலும் உள்ளத்திலும் அந்த மாற்றங்கள் நிகழும்போது இந்த பிரபஞ்சமே கருணை வடிவாகவே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த கருணை வடிவாக நாமும் அதற்கேற்றாற்போல் மாறும்போது இந்த பிரபஞ்சத்தின் தன்மைகள் அனைத்தும் நம் உடலிலும் ஏற்படும். ஓகேங்களா? இந்த பிரபஞ்ச தன்மையோடு நாமும் மாறிவிடுவோம். இந்த பிரபஞ்சத்தன்மைக்கு நம் உடலும் உள்ளமும் மாறுபட்டால் இந்த பிரபஞ்ச சக்தியை அனைத்துமே நம்மால் கிரகிக்க முடியும். அதுதான் 7ஆம் அறிவு. இது அனைத்துமே நடப்பதற்கு நம் அனைத்து ஜீவர்கள் மேலும் கருணையாக இருத்தல் மட்டுமே அவசியமான ஒன்று. இதைத்தான் சுவாமி வள்ளல் பெருமான் அவர்கள் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஜீவர்கள் மேல் கருணையை காட்டும் ஜீவகாருண்யம் பற்றிய இன்னும் முழுமையான தகவல்கள் தெரிந்து கொள்ள சுவாமி வள்ளல் பெருமான் எழுதிய ஜீவகாருண்ய புத்தகத்தை முழுமையாக படித்து பாருங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு அது தெளிவு கிடைக்கும். இப்படி அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் செலுத்துவதற்கு, அனைத்து உயிரையும் தம் உயிர் போல் எண்ணுவதற்கும் முதலில் நாம் நமக்குள் இருக்கும் தாம் என்ற அகங்காரத்தை நீக்க வேண்டும். இந்த அகங்காரத்தை நீக்கப்பட்டால் இதன் அடிப்படையாக உள்ள போராமை, பொச்சரவு, புறம் பேசுதல், பேராசை, இப்படி தான் என்கிற அகங்காரத்துக்கு அடிப்படையில் இயங்கக்கூடிய அனைத்து தீய குணங்களும் நம்மை விட்டு முழுவதுமாக நீங்கிவிடும். இப்படி புற உலக வாழ்க்கையில் கவனத்தை குறைத்து கொண்டு அக உலக வாழ்க்கையில் நாம் கவனத்தை அதிகம் செலுத்த வேண்டும். அக உலகம் அப்படி என்றால் ஆழ்மனதுக்குள் நம் கவனத்தை அதிகம் செலுத்த வேண்டும். ஆழ்மனமே பிரபஞ்சத்தின் நேரடியாக தொடர்பில் இருக்கும் பகுதி. இந்த ஆழ்மனதில் அதிகம் கவனம் செலுத்துவதற்கு நம் மேல் மனதானது அடங்கி இருக்க வேண்டும். அப்படி மேல் மனம் அடங்கி இருக்க வேண்டும் என்றால் நம் எண்ணங்கள் குறைய வேண்டும். அந்த எண்ணங்களை குறைக்க தியானம் மட்டுமே சிறந்த வழியாக இருக்கும். இப்படி தியானம் மூலமாகவும் ஜீவகாருண்யம் மூலமாகவும் தொடர்ந்து முயற்சி செய்தால் இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாறும். தியானத்தை ஒரு குருவை கொண்டே கற்றுக்கொள்வது மிக சிறப்பானதாக இருக்கும்.
இப்படி பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழும்போது நினைத்த விஷயங்கள் நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கும் சக்தியை நாம் பெற்றுவிடுவோம். இதுவே 7ஆம் அறிவின் நிலையாகும். இந்த நிலையை அடைய மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இது சாத்தியமாகும். மற்ற எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் இது சாத்தியமல்ல. மனிதனுக்கு மட்டுமே சாத்தியப்படக்கூடிய இந்த 7ஆம் அறிவின் பயணத்தை நிச்சயம் யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்து அடைய முடியும். கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதெல்லாம் கேட்கும்போது இது ஏதோ கற்பனை கதை போல் உங்களுக்கு தோன்றலாம். நிச்சயம் அப்படி இல்லை. மனிதனின் அடுத்த நிலையை நோக்கி போக வேண்டிய கட்டாயம் அனைவருக்குமே இருக்கிறது, அவசியமும் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முழுக்க முழுக்க புற வாழ்க்கையாகவே இருக்கிறது. அக வாழ்க்கைக்குள் அவன் நுழையவே இல்லை. அப்படி ஒன்று இருப்பதையே அவன் அறியவில்லை. பிற்காலங்களில் முழுக்க முழுக்க இந்த அற்ப சுகங்கள் புற வாழ்க்கையில் கிடைப்பதை மட்டுமே உண்மையானதாக ஏற்றுக்கொண்டு அதை வாழத் தொடங்கிவிட்டால் முற்றிலுமாக இது தடைப்பட்டுவிடும். அக வாழ்க்கைக்குள் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு விஷயங்கள் கூட வரும் காலங்களில் தெரியாமல் போவதற்கே வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் இரவில் வானத்தை அண்ணாந்து பாருங்கள். எவ்வளவு நட்சத்திரங்கள், எவ்வளவு கிரகங்கள், எவ்வளவு கேலக்சிகள். சுற்றி பாருங்கள். சூரியனை பாருங்கள், நிலவை பாருங்கள், இந்த பூமியை பாருங்கள். எப்படி அந்தரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவது யார்? இது எந்த சக்தியால் இயங்குகிறது? இந்த பிரபஞ்ச பேராற்றல் எந்த அளவுக்கு இது இயக்கத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது? இந்த பிரபஞ்ச பேராற்றலின் ஒரு துளிதான் நாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போதே இந்த பிரபஞ்ச பேராற்றலின் ஒரு துளியாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் சக்திகள் ஏன் நமக்கும் இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயம் அனைவருக்கும் வரும். அப்படி வரும்போது அந்த சக்தியை தூண்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தேடுதல் நிச்சயம் அனைவருக்கும் பிறக்கும். அந்த தேடுதல் வந்துவிட்டால் நாம் அடுத்தடுத்த லெவலை நோக்கி, அடுத்தடுத்த அறிவை நோக்கி, அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி நாம் நகர்வதற்கு நிச்சயம் ஒரு அறிவு பிறக்கும். அந்த அறிவே ஞான அறிவாகும். அந்த ஞானமே பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலாகும். அந்த வழிகாட்டுதலே நம் அடுத்த நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு மிகப்பெரிய பயணமாக இருக்கும். அந்த பயணம் மரணத்தை தகர்த்தெறியும் நிரந்தர பயணம். நிச்சயம் நாம் அனைவரும் அந்த பயணத்தை வெல்வோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.